ரூமுக்குள்ள அனுப்பிடுவாங்க. அப்படி சொல்லுங்க. தாலியை வாங்கினவங்களுக்கும் தாலி கட்டினவங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு பந்தம் ஒரு அறைக்குள்ள. இப்ப நான் சொல்றேன், முதலாக தாலியை எடுத்து கொடுத்தவர் யாரு? பூசாரி தான் எடுத்து கொடுக்குறாரு. 1. 2வது அந்த தாலியை வாங்கினது யாரு? எங்க அம்மா. தாலியை வாங்கலையா கட்டணும்? உங்க அம்மா வாங்கிச்சா உங்க அப்பா பூசாரி எடுத்து கொடுத்தாரு. எங்க அப்பா வாங்கினாரு. அப்பா வாங்கிட்டாரு. அப்புறம் திருப்பி அதை ஏற்றுக்கொண்டவர் யாரு? எங்க அம்மா. திருப்பி இன்னொரு 2 முடிச்சு போடணும். அந்த முடிச்சு போட்டது யாரு? அது எங்க அத்தை. அப்ப முதலிரவு அறைக்குள்ள பூசாரி, உங்க மாமா, உங்க அத்தை, உங்க அப்பா, உங்க அம்மா 5 பேர் இருக்கும் போதுதான் நீங்க பிறந்திருக்கீங்க. நான் கேக்குறேன், மைச்சட்டுக்காரரு, சமயக்காரரு. இது என்ன? இது என்னடா முதலிரவா இல்ல முட்டை? இது முதலிரவா முட்டைக்கோசு பொரிக்கிறதா? இல்லடா, நீங்க என்ன சொல்றீங்க? தாலியை கொடுத்தவங்களும் தாலியை வாங்கினது 5 பேர் வர்றாங்களே. அப்ப 5 பேர் இருக்கக்கூடிய அறை 5 பேரோட சேர்ந்து இவன் பக்கத்துல நின்றேன். நாய் நீங்க இருக்கும்போது நாய் வராம எப்படா இருக்கு? ஏன்னா நாங்களே நாய் தானே. என்னையா? இல்ல அதானே கேக்குறேன். என்ன போகும்போது நான் ஊருவாயா? என்னண்ணே ஒரு மண்டே போந்து ஊருவேன் நான். அப்புறம் சும்மா அது ஒதுக்கிட கூடாது. கையை நீட்டிட்டு பேசிக்கிறேன். என்னையா? எப்படி கிறுக்கா? என்னண்ணே கிறுக்கா? சும்மா ஒன்னு அவரை கிளப்புங்க. எந்திரிச்சு போயா, நாடம் பார்த்தா பாரு. எந்திரிச்சு போயா, சும்மா நாடத்தை கெடுக்க உட்காந்துருக்கியா நீ? சும்மா உட்காந்துட்டு அடுத்த போய் படுத்து தூங்கணும். யாரும் உன்னை நாடம் பார்க்க சொன்னது? இத்தனை பேர் அமைதியா இருக்கிற இடத்துல இருக்காங்க. நாங்க எவ்வளவு சந்தோஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன ஆரம்பிங்க? மேயிற மாட்ட கும்பல தட்டினாதையா. சரி அப்பா, 1 யாரு? பொங்கல் பெண்கள். 1 யாரு? என்னடா 2 பேருக்கு ஒரு ஆளா? ஆமா. இன்னொரு ஆளு அது என் தங்கச்சி. ஓ, தங்கையும் உங்களுடைய ஆளும் இருக்கின்றார்கள். ஆக அடுத்த காவல இருக்கக்கூடிய ஆளு ஏன் அங்க போங்க. ஆயால ஒடியாடுங்க. கண்ணே வெள்ளையம்மா. அது கட்டப்பொம்மை நாடகம், இது வழி திரும்ப நாடகம். காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டே காட்டுக்குள்ள காதல் கிளிய கட்டி அடைச்சி வச்சி பொழுதிருக்க போனது மறந்திருச்சு. காட்டுக்குள்ள நம்மிடத்துக்கு நாரதம் வந்திருக்கிறார். உங்களுக்கு கொடுத்தாரா? நான் கிட்ட கொடுப்பாரா? கொடுத்தாரு. நிறைய வேணும் எனக்கு. அவங்களும் 2 முறுக்கும் கொடுப்பாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வைகி வீழாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பழகி விடலாமா. காத்தப்பட்டு பழகி விடலாமா. அச்சம் மட்டும் என்ன மறிதாச்சு. காட்டுடுக பரந்தாச்சு. அச்சம் மட்டும் என்ன மறிதாச்சு. காட்டுடுக பரந்தாச்சு.
ஆண்டு பல்லாயிரத்தாண்டு. யார் அந்த பெண்மகள்? இதுதான் எங்கால், உங்களுடைய ஆளு. ஆக உன் ஆளை நான் சந்தித்து விட்டேன். இடத்திற்கு தலைவி வள்ளி தங்கை அழைத்து வருகின்றீர்களா? தங்கச்சி பாடா மயிலேறும் சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. புரியாத ஆனந்தம், புரியாத ஆனந்தம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடு தேன் முட்டுதாடா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மன்னவன் பேரை சொல்லு மல்லிகை சூடிக்கொண்டு மதன் பாடல் கொண்டு நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காததேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தானாட தண்ணீர் மங்கைக்குள் காதல் வெள்ளம் மங்கை போலோட தண்ணீர் இல்லத்தின் எல்லையோ இல்லையே இல்லையே நந்தியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே காலந்தோறும் கேட்க வேண்டும் காலந்தோறும் கேட்க வேண்டும் பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 சின்ன சின்ன வண்ண கோயில் குட்டி புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் புத்தாடும் நீ முட்டு அண்ணா தங்கையே எதுக்காக கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். அப்படியா? அழைத்து வரங்கள் ஆசீர்வாதம் வாங்க. அது போட்டார், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. சரி அண்ணே, நீங்க 2 பேரும் உள்ள போய் காவல பாருங்க. சாமிக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் வந்தேன். போயிட்டு வானே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே வருகை நல் வரமாகும் தமமுனிகே வருகை நல் வரமாகும் தமமுனிகே அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தமமுனிகே. ஒரு பாதம் நான் பணிந்தேன் வருக வருகவே. வாணி கலைவாணி மகனாரதரே தர வேண்டும் சுவாமி. வாழ்க பெண்மகளே, வாழ்க வளர்க, பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாண்டு வாழ்க. என் சிந்தை குளிர வைத்த சொலுந்தமிழ் செல்வியே, வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியே, வாழ்க வளர்.